அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையான தீர்ப்போடு செய்திருக்கின்றீர். ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை. ஆனால் உம் பெயரை மாட்சிப்படுத்தும் உமது இரக்கப் பெருக்கிற்கு ஏற்ப எங்களை நடத்தும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த இறையாட்சி பணியினுடைய வாழ்வு கலிலேய பகுதியிலிருந்து எருசலேம் நோக்கி பயணிக்கக்கூடிய பயணத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகின்றது. தன்னுடைய இந்த எருசலேம் நோக்கி பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை வழி அனுப்புவதையும் அந்த பயணத்தில் ஏற்படுகின்ற தடைகளையும் சந்திக்கின்ற சூழ்நிலைகளையும் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசு. சமுதாய வளர்ச்சிக்காக எப்பொழுதெல்லாம் நல்லவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளையும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி எல்லா தடைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைத்து நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் அதில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக பயணத்திற்காக எடுக்கின்ற முடிவுகளிலே வருகின்ற தடைகளை உடைத்தறிந்து இயேசுவோடு நாம் பயணிக்க இந்த திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். மேலுமா இன்றைய திருப்பலியானது ஆர்டி பிளாக் மாரிக்குப்பம் கீழ்ச்சிப்பில் இருக்கின்ற தூய அந்தோணியாருடைய குருசடியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றும்படியாகவும் புதியதாக அந்த குருசடிக்கு கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களை தூய அந்தோணியாருடைய பாதுகாப்பில் வைத்து வழிநடத்தும்படியாகும் அதற்கு பொருளாதார உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் தூய அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக ஆசீர்வதிக்கும்படியாகும் திருப்பலியானது வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருமதி செலின் குடும்பத்தில் மரித்த திருவாளர் பெரிய நாயகம் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அவர் குடும்பத்தில் மரித்த ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலுமாய் யாரும் நினையாத ஆண்மலை பாற்றிகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்ற மனம் அருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராக மக்களாக எங்களுக்கு அழைத்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும்
அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலில் இருந்து வாசகம். பிரிவு 8, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்கள் இனங்கள் பலர் நகரங்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 87 பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோவின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரி, உன்னை பற்றி மேன்மையாகவும் பேசப்படுகின்றன. பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்தார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தன்னுடைய பாணியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, பணிவாழ்வு, பாடுகளின் மரணம்,
விண்ணேற்பு தத்ரூபமாக அவர்கள் வாணியில் உங்களுக்கும் எனக்கும் நற்செய்தியாக கொடுத்திருக்கிறார்கள். தூய ஆவியின் ஏவுதலால் நற்செய்தியாளர்கள் நற்செய்தி எழுதி நமக்கு ஒருவரும் கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் அல்லாத லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய வார்த்தைகளின் வடிவிலே இயேசுவினுடைய பணி வாழ்வை 2 பகுதிகளாக நமக்கு பிரித்து காட்டுகின்றார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கலிலேய பணி. இறையாட்சிக்காக தன்னை கலிலேய பகுதிகளில் அவர் ஆற்றிய பணியை ஒரு புறமும், இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பணிக்காக தன்னை எருசலேமில் இணைத்து கொண்டதையும் அவர் தத்துருவமாக 2 பகுதிகளாக காட்டுகிறார். கலிலேய பகுதிகளில் அவர் ஆற்றிய பணியிலே எத்தனையோ புதுமைகளை நிறைவேற்றியதையும் மக்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் பெற்றுக் கொடுத்ததையும் நாம் காணுகின்றோம். அதே போல எருசலேம் பகுதியில் வருகின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமைகள், தொழுநோயாளர்களை குணமாக்கியது, இப்படி பல புதுமைகளையும் எருசலேம் பகுதியிலும் காணுகின்றோம். ஆக இந்த கலிலேய பகுதி, எருசலேம் பகுதி, இந்த 2 பகுதிகளிலுமே எத்தனையோ இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2 பகுதிகளிலும் சந்தித்தது ஒன்றுதான். வேறு விதமாக சந்தித்தார். ஒன்று, கலிலேய பகுதிகளிலே மக்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். தன்னுடைய சொந்த ஊரிலே அவர் தொழுகை கூடத்தில் செபிக்கின்ற பொழுது கூட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படி கலிலேய பகுதிகளில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பகுதிகளிலே சமாரியர்களாலும் சதுசேயர்களாலும் பரிசேயர்களாலும் மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் புறக்கணித்து தள்ளப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக ஒட்டுமொத்தமே இந்த மண்ணுலகிலே தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். அவரை அழிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். ஏனென்றால் இறைவனுடைய அன்பை இந்த உலகம் புறக்கணிக்க ஆரம்பித்தது. இறைவனுடைய அன்பை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இறைவன் காட்டுகிற அன்பின் பாதையில் இந்த உலகம் கடந்து செல்ல விரும்பவில்லை. எனவே ஒருபுறம் சமாரியர்கள், சாதாரண மக்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். இன்னொரு புறம் மக்களை வழிநடத்தக்கூடிய மூப்பர்களும் அறிஞர்களும் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்த சமுதாயமே அவரை புறக்கணித்தாலும் இதில் ஒன்றை நாம் தெளிவாக காண வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். என்னதான் மக்கள் அவரை புறக்கணித்தாலும், மூப்பர்கள் அவரை புறக்கணித்தாலும், தன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எந்த தடைகளும் இல்லாமல் வருகின்ற தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த விதமான கோபக்கணைகளையும் காட்டாமல், அவர்களை வெறுக்காமல், அவர்களை திட்டாமல், அவர்களை புறக்கணிக்காமல், அவர்களையும் அரவணைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வார்த்தைகளினால் யாரெல்லாம் இயேசுவை புறக்கணித்தார்களோ, விரட்டி அடிக்க விரும்பினார்களோ, அழிய வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவரை சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவர்கள் அனைவருக்கும் தன் அன்பை அபரிவிதமாக வாரி வழங்கினார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு இதில் இன்னும் ஆழமாக நற்செய்தி வாசகத்தில் லூக்கா உங்களுக்கு என்னையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். அது என்னவென்றால், இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருந்த 3 ஆண்டுகள் பயணித்த சீடர்கள் கூட இயேசுவினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இங்கே மன வருத்தத்திற்குரிய செய்தியாகவும் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து, உங்கள் பெயரால் ஒருவன் பேய் ஓட்டி கொண்டிருக்கிறான், அவனை தடுக்கலாம் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி போகின்ற பொழுது சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததனால் அவரை கொல்ல நினைக்கிறார்கள் என்று சொன்னவுடனே அவர்களை அழிக்க வானத்திலிருந்து நெருப்பை இறக்க வேண்டுமா என்று யாக்கோபும் யோவானும் கேட்கிறார்கள். இறைவனோடு பயணித்தவர்கள், இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு உண்டு உறங்கி அவருடைய கரங்களை பிடித்து அவருடைய வார்த்தைகளை நுணுக்கமாக கேட்டு புதுமைகளுடைய மகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கின்ற இந்த சீடர்களுக்கே ஆண்டவருடைய மனநிலை இல்லை என்பதையும் இங்கே இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு.
ஆக இந்த ஒட்டுமொத்த நற்செய்தி வாசம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது என்னவென்றால், இறைவன் எந்த அளவிற்கு உங்களையும் என்னையும் ஆழமாக அன்பு செய்கிறாரோ, அவருக்கு அதிகமாக நாம் தொந்தரவு கொடுத்தாலும், தடையாக இருந்தாலும், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், அவரை வார்த்தைகளினால் வஞ்சித்தாலும், இவை அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் நிழல் போல இறைவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து வந்து நம்மை அரவணைக்கிறார், ஆசிர்வதிக்கிறார், மன்னிக்கிறார். இந்த மனநிலைதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய திருவழிபாடின் வழியாக இந்த அற்புதமான செய்தியை கொடுக்கிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்கள் கூட புரிந்து கொள்ளாததை போல, கிறிஸ்தவர்கள் என்று இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் கூட பல நேரங்களிலே நம்முடைய தேவைகள் நிறைவேறாத தருணம், நமக்கு எதிராக யாராவது துரோகம் செய்திருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களையும் வஞ்சித்து விடுகிறோம், கடவுளையும் நாம் வஞ்சிக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கொடூரமான சோதனைகள் இறைவன் எனக்கு கொடுக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தில் சொன்னது போல தன் சீடர்களை கடிந்து கொண்டு வேறு ஊர் வழியாக சென்று தன்னுடைய இறையாட்சி பணியை நிறைவேற்றி எருசலேமிலே தன்னுடைய இலக்கை நோக்கி கல்வாரி மலையிலே தன்னை உங்களுக்காகவும் எனக்காகவும் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்கின்ற நாம் விண்ணகம் என்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், வழியில் வருகின்ற தடைகளை ஆண்டவரோடு இணைந்து நாம் வெற்றி கொள்ளுவோம். அப்பொழுது இயேசுவை இந்த மண்ணுலகிலே பிறருக்கு நம்மால் வெளிப்படுத்த முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாதில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாதில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாருடைய நவநாளிலே நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக மக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீருடனும் அழைத்து கொண்ட பெரிய நாயகம் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாயும் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், புனித பதுவை அந்தோனியா மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் மற்றும் அளித்தொள்கிறார்கள்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகி கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் அவனாலில் அவர்கள் மதுமை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறை